கம்பீருக்கும் சரி ஓவல் கிரவுண்ட்ஸ்மேன் அதாவது பிச் கியூரேட்டரும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம். இதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நான் 2 விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு இருக்கேன் கைஸ். ஒன்று, என்னதான் ஆச்சு, என்னதான் மேட்டர். செகண்டு, யார் மேலே தப்பு. தேர்டு, இதுக்கு என்ன ஆக்ஷன். இதை தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சமாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேப்டனோ ஒரு ஹெட் கோச்சோ பேட்டிங் கோச்சோ போய் ஜென்ரலாக அந்த விக்கெட் எப்படி இருக்குது, இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை போய் செக் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியன் பேட்டிங் கோச் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு மீடியாவில். எனக்கு ஆக்சுவலாக அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொன்னார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஷூவோ ஏதோ போட்டுட்டு கிரவுண்டில் ஜென்ரலாக நடக்க மாட்டோம் ப்ராக்டிஸ் செஷனில் கூட. பிகாஸ் வி ஆர் ஸோ கான்ஷியஸ், கிரவுண்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, நாங்கள் போய் பிச்சு பார்க்கும்போது பிச்சும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வெறும் நார்மல் ஷூஸ் தான் போட்டு ஜென்ரலாகவே நடப்போம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக சில விஷயங்களை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட் மேட்சும் இந்த மாதிரி தான் போய் கண்டிஷன்ஸை போய் நாங்கள் அசஸ் பண்ணும்போது அங்கே இருந்த கிரவுண்ட்ஸ்மேன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிட்டாங்க. நிறைய இன்புட்ஸ் கூட கொடுத்தாங்க, இந்த மாதிரி விக்கெட்ஸ் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்றதெல்லாம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஓவலோட கிரவுண்ட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கிட்ட போனோனே, கிரவுண்ட் அதாவது அந்த பிச் கிட்ட போனோனே 2.5 மீட்டர்ஸ் தள்ளி நில்லுங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருக்காரு. அது கம்பீருக்கு பயங்கரமா ஹிட் ஆகி, நீ உன் வேலையை மட்டும் பாரு, பிச் கியூரேட்டர் வேலையை மட்டும் பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையா வச்சுக்காதுன்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா பிச் கியூரேட்டர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீ பேசினீங்கன்னா நான் வந்து மேட்ச் ரெஃப்ரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீ எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்றத கம்பீரும் சொல்லிட்டாரு. ஓகே, சி இந்த இதெல்லாம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பிச் கியூரேட்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்தியன் ஜெர்னலிஸ்ட் போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சு, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க போது, கம்பீர் இஸ் அ டச்சி கை, அவர் நார்மல் கையா, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு பிச் கியூரேட்டர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இது எந்த ஒரு வேர்ல்டுலையும் நான் இந்த மாதிரி ஒரு பிச் கியூரேட்டர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டும் இதுக்கு என்னன்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி சில ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே கௌதம் கம்பீர் இஸ் அன் இன்டர்நேஷனல் டீமோட ஒரு ஹெட் கோச். அவரை பற்றி இவர் கமெண்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, தெர் இஸ் அ வே ஆஃப் டாக்கிங் இருக்கு. கம்பீரும் சில வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கணும். நான் கம்பீர் மொத்தமாக முட்டு கொடுக்கல. ஓகே, பட் பிச் கியூரேட்டர் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா he has to understand his limits ஆல்சோன்றதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ த வே இந்த இங்கிலீஷ் பீப்புள் பிஹேவ் பண்ணுற விதம், அதாவது டாப் லெவல்லேருந்து பிச் கியூரேட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவங்க பண்ணுறதான் கரெக்டுன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் தான். பட் கம்பீர் மாதிரி ஒரு ஆள் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா வேற யாராவது வந்தால் கூட சாஃப்டாக போயிருப்பாங்க. நம்மால் ஜென்ரலாகவே சூடு பாட்டி, அதனால திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். நான் வந்து யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரெக்ட் ஒரு தப்புன்னு சொல்ல வரல. ஐ ஹோப் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.